கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, ஒரு ஆயத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்து சபாவிலே சொல்லுகிறான், மா அர்சல்னா ஃபீ கர்யத்தின் மின் நதீரின், எந்த ஊரிலே ஒரு நபியை நாம் அனுப்பி வைத்தாலும் இல்லா கால முத்ரஃபுஹா, அந்த ஊருடைய பணக்காரர்கள் குபேரர்கள் இன்னா பிமா உர்சில்தும் பிஹி காஃபிரூன், எந்த நபி அனுப்பப்பட்டாரோ அவரை நாங்கள் மறுப்போம், நிராகரிப்போம் என்று சொல்லுவார்கள். எந்த நபியை அனுப்பினாலும் கிண்டல் செய்வார்கள், பரிகாசம் செய்வார்கள் என்று சூரத்து யாசீனிலேயும் இன்று ஓதப்பட்டது. வமா யதீஹிம் மின் நபியின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன், பரிகாசம் செய்வார்கள். பரிகாசம் செய்வதற்கான காரணம் அவர்களுக்கு இருந்த வசதி, அவர்களுக்கு இருந்த நிலபுலங்கள், சொத்துக்கள், இவைகள்தான். அவர்களே சொன்ன வார்த்தை, வகாலு நஹ்னு அக்ஸரு அம்வாலன் வ அவுலாதன் வமா நஹ்னு பிமுஅzzபீன், எங்களுக்கு குழந்தைகள் அதிகம், எங்களுக்கு சொத்து சுகங்கள் அதிகம், எங்களுக்கு குழந்தைகள் அதிகம், எங்களுக்கு சொத்து சுகங்கள் அதிகம், எனவே அல்லாஹ் எங்களுக்கு அதாபு கொடுக்க மாட்டான். அப்போ இவர்களுடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், ஒன்றுமில்லாதவர்கள், பாமரர்கள், பரம ஏழைகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், இவர்களெல்லாம் இந்த உலகத்தில் வேதனை அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டவர்கள். யாருக்கு மக்கள் இருக்கிறாங்களோ, ஆண் மக்களோ பெண் மக்களோ, எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ்விடத்திலே மக்பூல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியார்கள் என்று ஒரு கருத்து அங்கே நிறைவு வந்தது. 10 பேர் ஆண் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்தை போய் எதிர்த்து அடிக்கிறதுக்கு பயந்துக்குவோம். ஏன்னா அங்கே போனால் நம்ம திரும்பி வர முடியாது, தப்பிச்சு வர முடியாதுங்கிற பயம் இருக்கும். அப்போ இவர்களுடைய அந்த சிந்தனை தான், நஹனு அக்ஸரு அம்வாலன் வ அவுலாதன் வமா நஹனு பிமுஅzzபீன். அப்போ சொத்து சுகங்களை வைத்து அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருப்பதாக நினைக்கிறார்கள். அப்போ அவங்களுடைய கருத்து என்னவென்றால், காசு பணங்கள் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னு சொன்னாலே அல்லாஹ் எங்கள் மேலே பிரியமாக இருக்கிறான்னு அர்த்தம். இதுதான் கருத்து அவங்களுடையது. முற்றிலும் தவறான ஒரு கருத்து. காசு பணங்கள் கொடுப்பதற்கும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைப்பதற்கும் சம்பந்தமே இல்லை. காசு பணங்கள் மூமின்களுக்கும் கிடைக்கும், காஃபிர்களுக்கும் கிடைக்கும், நல்லவர்களுக்கும் கிடைக்கும், கெட்டவர்களுக்கும் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் என்பது பணக்காரர்கள் என்று இல்லை, பரம ஏழைகள், உடுக்க உடையில்லாதவர்கள், உண்ண உணவில்லாதவர்கள், இருக்க வீடில்லாதவர்கள், இவர்களிலே வலிமார்கள் உருவாகி இருக்கிறார்கள். பல நபிமார்கள் இது போன்ற நிலையிலே இருந்து வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். எனவே காசு பணங்கள் இருப்பதும் மக்கள் அதிகமாக இருப்பதும் மக்பூலியத்தினுடைய அல்லாஹ்விடத்திலே இவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் என்பதற்கான அறிகுறி அல்ல, ஆதாரமும் அல்ல. இவர்களுடைய சிந்தனை அவ்வாறாக இருந்தது. குல் இன்ன ரப்பி யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர், அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ரிஸ்கை விசாலமாக்கியும் கொடுப்பான். யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு ரிஸ்கை நெருக்கடியாக்கவும் செய்வான். வயக்திர் ஆனால் வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன்,
மக்களுக்கு இந்த உண்மை புரியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆயத்து ஒரு கருத்தை உள் வைத்திருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே நெருக்கமானவர்கள் ஏழைகள் பல பேர் இருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்கின்ற, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டிய தங்களுடைய சொத்துக்களை செலவு செய்கின்ற நல்லடியார்களும் இருப்பார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்கள், உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது சஹாபாக்களிலே. இவர்களெல்லாம் பெரும் குபேரர்கள், சொத்துக்களை எல்லாம் சமுதாயத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள். இவர்கள் அல்லாஹ்விடத்திலே மக்பூலானவர்கள். இப்படி ஒரு சிலர் காசு பணங்களை வைத்து நன்மைகளை சம்பாதித்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றார்கள் என்ற காரணத்தினால் பொதுவான ஒரு கருத்தை இங்கிருந்து எடுக்க முடியாது. யாரிடத்திலெல்லாம் காசு பணம் இருக்குமோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் என்ற கருத்து தவறானது என்பதை இந்த ஆயத்து நமக்கு விளக்குகிறது. நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எண்ணி எதையாவது செலவு செய்வார்களே ஆனால் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ்வே சொல்லுகிறான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு. நீங்கள் எதை செலவு செய்தாலும் சரி அதற்கு பகரத்தை அல்லாஹ் கொடுப்பான். இதற்கு 3 முறை. ஒன்று, அதற்கு பகரத்தை அல்லாஹ் துன்யாவிலேயே கொடுப்பான். இன்னொன்று, அதற்கு பகரத்தை அல்லாஹ் ஆகிரத்திலே சவாபாக கொடுப்பான். மூன்றாவது, துன்யாவிலேயும் கொடுப்பான், ஆகிரத்திலேயும் கொடுப்பான். இப்படி யுக்லிஃபுஹு என்பதற்கு 3 வகையான பகரத்தை அல்லாஹ் தருவான் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்கிற போது. பொதுவாகவே அல்லாஹ்வுடைய திட்டம் என்ன, அவனுடைய பொருளாதார திட்டம் எப்படி என்று சொன்னால், எல்லோருக்கும் உணவு வழங்க வேண்டும். உணவு தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் அந்த உணவை உற்பத்தி செய்ய வேண்டும். தண்ணி எல்லாருக்கும் கிடைக்கணும். நல்லவன் கெட்டவன் மூமினு காஃபிர் எல்லாருக்கும் கிடைக்கணும். தண்ணி தீர்ந்த உடனே மழையை இறக்கி வைக்கணும். கிணத்தடியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்துட்டே இருக்கணும். தீர்ந்துருச்சுன்னா மீண்டும் ஊற்றின் மூலமாக அல்லாஹ் பெருக்கெடுக்க செய்வான். ஊற்று தண்ணீர் தீர தீர வந்து கொண்டே இருக்கும். அதே போன்றுதான் உணவுப் பொருளுடைய விளைச்சல் தீர தீர வந்து கொண்டே இருக்கும். விவசாயத்திற்கு தேவையான நீர் மழை நீராக தேவைப்படுகிற போதெல்லாம் அல்லாஹ் இறக்குவான். ஆனால் சில நேரங்களில் அல்லாஹ் தண்டனைக்காக வேண்டி இறக்காமல் இருப்பது வேறு விஷயம். தண்டனைக்காக வேண்டி சிலரை அல்லாஹ் வறுமையிலே வாட்டுவது வேறு விஷயம். தண்டனை என்ற முறையிலே வறட்சி அல்லாஹ் கொடுப்பது என்பது வேறு விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய வழிமுறை என்னவென்று சொன்னால், ஒரு பொருள் தீர்ந்தால் அந்த பொருளை உற்பத்தி செஞ்சிருவான். இதுதான் அல்லாஹ்வுடைய பொருளாதார திட்டம். அது நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோருக்கும் கொடுப்பான். ஆனால் யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை கொடுப்பான். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு என்பதற்கு இப்படி ஒரு கருத்து ஹதீஸை ஆதாரமாக தருகின்றார்கள். அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகன் ஹலஃபன். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் நீ பகரத்தை தருவாயாக. அல்லாஹும்ம அத்தி மும்சிகன் தலஃபன். யார் கஞ்சத்தனம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாசத்தை தருவாயாக என்ற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே காசு பணங்கள் இருப்பது என்பது அல்லாஹ்விடத்திலே அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவன் என்பதற்கான அடையாளம் அல்லவே அல்ல. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அணுக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதில் காசு பணங்களை செலவு செய்கின்ற போது நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை தருகின்றேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த ஏழைகளுக்கு நான் வழங்குகின்றேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த விதவைக்கு நான் தருகின்றேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த வழிப்போக்கர்களுக்கு நான் உணவு ஏற்பாட்டை நான் செய்கின்றேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி விதவைகள் ஏழை மக்கள் நலிந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் இந்த பொருளை தருகின்றேன் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும் என்ற எண்ணம் இருக்குமேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அந்த காசிலே பரக்கத்தை தருவான். எந்த பொருள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்யப்படுகிறதோ அதிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான்.
பொதுவான ஒரு கருத்து இது. எந்த பொருள் தியாகம் செய்யப்படுகிறதோ, ஆடு, மாடு, ஒட்டகைகள் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் பல்கி பெருக்க செய்திருக்கின்றான். பல கோடிகள் கத்திக்கு இரையாகி அறுக்கப்படுகின்றன. ஆனால் பூனை இருக்கிறது, நாய் இருக்கிறது, அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுக்கப்படாத காரணத்தினாலே அதிகமாக பெற்று போடுது. ஆனால் இனப்பெருக்கம் இல்லை, பரக்கத்து இல்லை. ஆனால் ஆடை பொறுத்தவரையில், மாட்டை பொறுத்தவரையில் இனப்பெருக்கங்கள் லட்சக்கணக்கிலே, கோடிக்கணக்கிலே ஒவ்வொரு நாளும் கத்திக்கு கீழே இந்த ஆடுகளும் மாடுகளும் அறுக்கப்படுகின்றன. இருந்தாலும் தீர்றதே இல்லை, அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். காரணம், அது அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுக்கப்படுகிறது, குர்பானி கொடுக்கப்படுகிறது, தியாகம் செய்யப்படுகிறது. எனவே அதிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த தியாகத்தை செய்து காட்டினார்கள். அல்லாஹ் எப்படி பரக்கத்தை கொடுத்தான்? அவர்களுடைய குடும்பத்திலே உலகத்திலே யாருக்கும் கொடுக்காத ஒரு தனி வெகுமதியை அந்த குடும்பத்திலிருந்து 1000 ஆண்களை அல்லாஹ் பிறக்கச் செய்தான், 1000 நபிமார்களை அல்லாஹ் பிறக்கச் செய்தான். என்றால் இந்த தியாகத்தினுடைய பலன் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஆண் மக்களை அதிகமாக தந்தான் என்பதை வரலாறு சொல்லுகிறது. எந்த பொருள் தியாகம் செய்யப்படுமோ அந்த பொருள் வீண் போகாது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆறுதலை அல்லாஹ் இந்த ஆயத்திலே வைத்திருக்கிறான். ஏனென்றால் அவர்கள் நபிக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களுக்குமே அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். ஒருவர் 2 பேர் மக்காவில் 2 பேரும் பார்ட்னர்ஷிப், 2 பேரும் கூட்டு வியாபாரம் செய்கிறாங்க. அதில் ஒருத்தர் என்ன செஞ்சார், நான் ஒதுங்கி போகிறேன்ட்டு போயிட்டார். இன்னொருத்தர் மக்காவிலே இருந்தார். ஒதுங்கி போனவர் கரையோரம் போயிட்டார். அவர் இவர்கிட்ட கேட்டே இருந்தார் அடிக்கடி, என்ன ஆச்சு, என்ன நிலைமைன்னு. ஒரு நாள் நபி என்பவர் ஒருவர் வந்திருக்கிறார், முஹம்மது என்ற பெயர் உள்ளவர் நபி என்று அறிவித்திருக்கிறார் என்ற செய்தி அவருக்கு கிடைச்சது. இங்கே தகவல் சேகரித்தார். அப்படியா? ஆமாம். அதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைத்திருக்கிறது, பலன் கிடைத்திருக்கிறது? இல்லை, இங்கே நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக முஸ்லீம் ஆகிட்டே இருக்கிறாங்க. அப்படியா? அப்படின்னா அந்த நபியை பின்பற்றக்கூடியவர்கள் ஏழைகள் அதிகமாக, பணக்காரர்கள் அதிகமாக? இல்லை, ஏழைகள் தான் அதிகமாக போகிறாங்க என்று சொன்ன உடனே புறப்பட்டு வந்து விட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே வந்து நின்றார். யா ரசூலல்லாஹ், தாங்கள் என்ன தூதை கொண்டு வந்திருக்கின்றீர்கள், நீங்கள் யார் என்றெல்லாம் கேட்டார். நான் ஒரு நபி, நான் என்னென்ன தூதுவை கொண்டு வந்திருக்கிறேன் என்ற விவரத்தை எல்லாம் சொன்னபோது, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், தாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று முஸ்லீமானார். என்ன காரணம் என்று கேட்கப்பட்ட போது சொன்னார், நான் முன்வேதங்களிலே படித்திருக்கின்றேன், நபிமார்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஏழைகள் தான் இருந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் நுபுவத்தை அறிவித்ததற்கு பிறகு உங்களை சுற்றி வந்தவர்களெல்லாம் ஏழைகள் தான் என்பதை நான் புரிந்து கொண்டு உண்மையான சத்தியமான நபி நீங்களாகத்தான் இருப்பீர்கள் என்று நினைத்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். எனவே இந்த ஆயத்திலே செல்வந்தர்கள் அல்லாஹ்வை நாடி செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தும், ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் செலவு செய்வதற்கு காசு பணங்கள் இல்லையே என்று ஏங்க வேண்டிய அவசியமில்லை, அவர்களுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு நெருக்கமானவர்கள் என்ற ஒரு ஆறுதலையும் அல்லாஹ் இதனுள் வைத்திருக்கின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நல்லடியாருடைய கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்குவானாக. ரப்பனா தகப்பல் துஆனா வ ஸலாத்தனா வ சியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தضرعنا வ தخشعنا வ தம்மம் தக்ஸீர அமாலினா إنك على كل شيء قدير. صلي على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله